தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். 2026 குரூப் 4 எக்ஸாம் அப்புறம் குரூப் 2 எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு பேட்ச் லான்ச் பண்றோம். பேட்ச் நேம் இறைவன் பேட்ச். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணுங்க, ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம இறைவன் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ச் லான்ச் பண்றோம். இதுக்கு முன்னாள் வீடியோல நான் ஸ்டடி பிளான் வீடியோன்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துருப்பேன். அதாவது இந்த இறைவன் பேட்சுக்கான ஸ்டடி பிளான் இருக்குல்ல, மொத்தம் 28 வாரம் 7 மாதங்கள் கொண்ட ஒரு ஸ்டடி பிளான், பக்காவான ஸ்டடி பிளான். இதுக்கு முன்னாள் வீடியோல நான் கொடுத்துருப்பேன். யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த ஸ்டடி பிளான் நீங்க பார்க்கலாம். இதனால அதை நான் ஷார்ட்டா இதுலயும் நான் சொல்லிடுறேன். ரைட்டா, ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இந்த பேட்ச் யாருக்கு அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இந்த பேட்ச்ல நம்ம டெஸ்ட் போடுறோம்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை ஃபாஸ்டா பார்த்துட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் குரூப் 4 எக்ஸாம், இப்பதான் நான் குரூப் 2 எக்ஸாம் ஃப்ரெஷர் நான் ஸ்டார்ட் பண்றேன், இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டெஸ்ட் போடுறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பேட்ச் போட்ட நிறைய பேட்சஸ் போட்டிருப்போம்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே முன்னாள் ஸ்டடி பிளானை ஃபுல்லா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி பிளான் உங்க எல்லாத்துக்கும் வரும். ரைட்டா, இந்த ஸ்டடி பிளான் இந்த டெஸ்ட் உங்களுக்கு வரும். அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இறைவன் பேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன்லைன் கிளாஸுங்க, ஆஃப்லைன் இல்ல. இது ஒரு ஆன்லைன் கிளாஸ். டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன்லேயே நடக்கும். பிடிஎஃப் எல்லாமே நம்ம சாஃப்ட் காப்பி பிடிஎஃப், பாக்கெட் நோட்ஸ் பிடிஎஃப் எல்லாமே ஆன்லைன்லேயே தந்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது நான் தான். மேக்ஸிமம் எல்லா கிளாஸஸும் நான் தான் ஹேண்டில் பண்றேன். அது ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸஸ், ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் சொல்லிட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த OIM சீரிஸ் இது எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்றேன். ரைட்டா, அப்புறம் சூப்பர் பிரெயின் கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இது ஒரு ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப் அடங்கிய ஒரு பேட்ச். தரமான பேட்சுங்க, கம்மியான விலையில ஹை குவாலிட்டி. ரைட்டா, ஸோ அதான் இறைவன் பேட்ச். 90% ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ஆஃபர் மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ரைட்டா, நம்ம டார்கெட் நமக்கு தெளிவா தெரியுது. 200க்கு 170 எடுக்கணும். அதை நோக்கி ஃபுல் ஃபிளட்ஜா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட தயாராகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிருங்க. ரைட்டா, சோ குரூப் 4 மெயினா பிளஸ் குரூப் 2 எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷும் நம்ம சேர்த்து கொடுத்துருவோம் அந்த பேட்ச்ல. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஜிஎஸ் எல்லாமே. நான் அந்த ஸ்டடி பிளான் முன்னாடி வீடியோல ஸ்டடி பிளான் வீடியோல சொல்லியிருப்பேன்ல, அதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நமக்கு இன்னும் சரியா 9 மாசம் இருக்குங்க குரூப் 4 எக்ஸாம்க்கு. ஏன்னா டிசம்பர் மாசம் குரூப் 4 எக்ஸாம். அதை நம்ம எப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா 7 மாதங்கள் பிளஸ் 2 மாதம் சொல்லி பிரிச்சிட்டோம். மார்ச் மாசம், அதாவது இந்த மாசத்துல ஆரம்பிச்சு நவம்பர் மாசம் வரைக்கும் சரியா 9 மாசம் இருக்கு. அதை 7+2 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பிரிச்சிட்டோம். அதுல 7 மாதங்கள் ஃபுல்லா நீங்க படிக்கக்கூடிய காலம்ங்க, ஃபுல்லா மைண்ட்ல ஏத்தக்கூடிய காலம். 170 அடிக்கிறதுக்கு ஃபுல் மைண்ட் செட் ஆகி ஃபுல் பிரெயின்ல ஏத்தக்கூடிய காலம் இந்த 7 மாதம். மீதி 2 மாதம் ஃபுல்லா ரிவிஷன். ரைட்டா, சோ அப்படிதான் நம்ம ஸ்டடி பிளானே ரெடி பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன். அதுல நமக்கு இந்த 7 மாதம் இருக்குல்ல, இந்த 7 மாதத்துல ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்ல 7 யூனிட், 7 யூனிட்ல ஒரு யூனிட்டும், தமிழ்ல 7 யூனிட்ல ஒரு யூனிட்டும் முடிக்கணும். அப்படிதான் நம்ம பிளான் ரெடி பண்ணிருக்கோம். அப்படிதான் நீங்க கிளாஸஸ் பார்க்கணும். அப்படிதான் டெஸ்ட் ரெடி பண்றோம். ரைட்டா, 4 டெஸ்ட், ஒரு மாசத்துக்கு 4 டெஸ்ட், 4 வாரமா 4 டெஸ்ட். இதை நான் முன்னாடி ஸ்டடி பிளான் வீடியோல சொல்லியிருப்பேன். சார் ஜிஎஸ்ல சிலபஸ் பார்த்துருப்பீங்க எல்லாம் நினைக்கிறேன். பார்க்கலன்னா சிலபஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. ஜிஎஸ்ல மொத்தம், தமிழ்ல மொத்தம் 7 யூனிட், ஜிஎஸ்ல INM ஹிஸ்டரி இது ரெண்டையும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா அதுவும் 7 யூனிட் தான். ஸோ 7 யூனிட் 7 மாசத்துல முடிக்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா உள்ள மேத்ஸும் சேர்த்து முடிக்க போறோம். ரைட்டா, 7 மாசம் என்ன முடிக்க போறோம்? 7 யூனிட், ஒரு யூனிட் ஒரு மாசம். அதாவது தமிழ்ல ஒரு யூனிட், ஜிஎஸ்ல ஒரு யூனிட். அடுத்த மாசம் தமிழ்ல ஒரு யூனிட், ஜிஎஸ்ல ஒரு யூனிட், அப்படி முடிக்க போறோம். டெஸ்ட் அப்படிதான் எழுத போறீங்க. வாரம் ஒரு டெஸ்ட். ரைட்டா, ஒரு யூனிட் ஒரு மாசத்துல முடிக்க போறோம். ஸோ அதான் இது முன்னாலே சொல்லியிருப்பேன், அந்த பிளான் வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த ஒரு யூனிட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 வாரமா பிரிச்சு ஒரு வீக்குக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. ஒரு டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 கேள்விகள். ஸோ ஒரு மாசத்துக்கு 600 கேள்விகள் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்ப 7 மாசம்னா 7 × 600 போடுங்க, 4200 கேள்விகள். இது ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாயின் பண்ணாலும் கிளாஸஸும் வந்துடும், எல்லா கிளாஸஸும் வந்துடும், ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்துடும், ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ்லாம் வந்துடும். இது ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி நீங்க ஜாயின் பண்ணாலும் வாரம் ஒரு 150 கேள்விகள் அடங்கிய ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. 4200 கேள்விகள். நான் சொல்றது இறைவன் டெஸ்ட் மட்டும், அதாவது இறைவன் பேட்ச்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த மெயின் டெஸ்ட் மட்டும். இதை தவிர அடிஷனல் பிராக்டிஸ் டெஸ்ட் ஏராளம் உண்டு. அது ஒரு 20,000 35,000 கேள்விகள் வரைக்கும் போகும். ரைட்டா, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ மொத்தம் 7 மாசத்துல நம்ம ஜிஎஸ் தமிழ் முடிக்க போறோம், முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ஞாயிறு அப்படிதான் நம்ம ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிருக்கோம் வச்சுங்களேன். இதான் ஸ்டடி பிளான். இதை நான் அந்த ஸ்டடி பிளான் வீடியோல சொல்லியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோக்கு முன்னாள் வீடியோ தான் அதை போட்டிருப்பேன். ரைட்டா, பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ நம்ம தமிழ் யூனிட் 7ல ஸ்டார்ட் பண்றோம், பாலிட்டி ஸ்டார்ட் பண்றோம். ரொம்ப சிம்பிளா ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தரமான ஸ்டடி பிளான். ரிலாக்ஸா படிக்கலாம். நீங்க கிளாஸஸ் ரிலாக்ஸா பார்த்து ரிலாக்ஸா டெஸ்ட் எழுதலாம். ஸோ அப்படிதான் ரெடி பண்ணியிருக்கோம். வீக்கெண்ட் மேத்ஸ்
ஒவ்வொரு சனி ஞாயிறு ஆப்டிடியூட் ரீசனிங் அது ஒரு டாபிக் தான். ஏன்னா 28 வாரம்ல தாராளமா நம்ம டைம் இருக்கு. 2 மாசம் ரிவிஷன் வேற அது தனி. அது இல்லாம 28 வாரம் ரைட்டா. அதுல 25 வாரத்துல முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் டெஸ்ட், அதாவது யூனிட் வைஸ் ரிவிஷன், யூனிட் வைஸ் டெஸ்டும் இருக்கு ரைட்டா. ஸோ அதனால மேத்ஸ் வாரம் ஒரு டாபிக் பார்த்தாலே மேத்ஸ் போதுமானது. அதுவும் சாட்டர்டே சண்டே 2 நாள் போதுமானது. ஒவ்வொரு மண்டே வந்து டெஸ்ட் கண்டக்ட் செய்யப்படும். ஒவ்வொரு மண்டே டெஸ்ட் 150 கேள்விகள் அடங்கிய டெஸ்ட். இதுக்கு முன்னாள் பேட்ச்ல ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேட்சஸ் ஜாயின் பண்ணவங்க பழைய ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க. இது வேற கேள்விகள் தான், அதையும் நான் சொல்லிடுறேன் ரைட்டா. ஸோ ஓகே, இது உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் மாதிரி தானே உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்க, வீக் 1 அடுத்த வீக் 2 பார்ட்டில் அடுத்த செகண்ட் ஆஃப் மாதிரி வரும். யூனிட் 7ல செகண்ட் ஆஃப் மாதிரி வரும். அது தமிழில் திருக்குறள் வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டிருப்போம், ஒரு 3 அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேத்ஸில் ஏஜஸ். அதே மாதிரி தான் வீக் 3 பாலிட்டி யூனிட் 7, வீக் 4 பாலிட்டியில் கடைசி, யூனிட் 7ல கடைசி. ஒரு யூனிட் வந்து நம்ம 4 பிரிச்சிட்டோம். ஜிஎஸ்ல இப்போ பாலிட்டின்னு சிலபஸ் இருக்கும்ல, ஒரு 10 லைன் இருக்குமா, அதை 4 பிரிச்சிட்டோம். அதை தான் 4 நாளாக நான் சரி கொடுத்துருக்கேன். அதான் யூனிட் 7 4 பிரிச்சிட்டோம். ஒவ்வொரு யூனிட்டும் 4 பிரிக்கிறோங்க, ஒரு மாசத்துல முடிக்கிறோங்க, அவ்வளோதாங்க ரைட்டா. திருக்குறள் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்புறம் வீக்கெண்டில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மேத்ஸ். அப்புறம் எக்கனாமிக்ஸ் கண்டினியூ ஆகும். இது யூனிட் 1 அப்படியே போகும். இதை நான் முன்னாடி ஸ்டடி பிளான் வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வீக்கையும் நான் நிப்பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துருங்க ரைட்டா. ஸோ அப்படியே போகுது உங்களுக்கு 28 வாரம். மொத்தம் எத்தனை வாரம்? 28 வாரம். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு 150 கேள்விகள் அடங்கிய டெஸ்ட். வாரம் ஒரு 150 கேள்வி அடங்கிய டெஸ்ட். என்னதான் 28 வாரம் நம்ம போட்டிருந்தாலும் 25 வாரத்துல முடிஞ்சிருது. ரிலாக்ஸா படிச்சாலும், சிம்பிள் சிலபஸ் வந்தாலும், வாரம் நீங்க சிம்பிளா படிச்சாலே 25 வாரத்துல முடிஞ்சு ரைட்டா. அப்ப 26ஆவது வாரத்துல இருந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். யூனிட் வைஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு இதுக்கு நான் அப்படியே டெஸ்ட் கொடுப்போம். இங்க பாருங்க, வீக் 26ல ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபுல் ரிவிஷன். அங்க தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 7 அண்ட் யூனிட் 1 ஃபுல் ரிவிஷன். நம்ம நீங்க இந்த 25 வாரம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோமோ அந்த வயசுல டெஸ்ட் ரைட்டா. ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட். அப்புறம் மேத்ஸ்ல ஆப்டிடியூட் ரிவிஷன், ஏன்னா ஆப்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அடுத்து 27ஆம் வாரத்துல யூனிட் 6 ஐஎன்எம்மும் ஃபுல் ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட். அந்த சே தமிழ்ல யூனிட் 3, 4, 5 ஃபுல் ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட். மேத்ஸ்ல ரீசனிங் ரிவிஷன் சாட்டர்டே சண்டே. இந்த ஃபுல் டெஸ்ட்டும் மண்டே தான் அப்லோட் செய்யப்படும். இது 200 கேள்விகள் அடங்கிய டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். அப்புறம் இதுல அப்புறம் 28ஆம் வாரத்துல ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சயின்ஸ் ஃபுல் ரிவிஷன். தமிழ்ல யூனிட் 6 யூனிட் 2 ஃபுல் ரிவிஷன். மேத்ஸ் ஃபுல் ரிவிஷன் ரைட்டா. மொத்தம் இதுல இந்த கடைசி 3 வாரம் 200 கேள்விகள் கொண்ட டெஸ்ட். ஏன்னா ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரியே கண்டக்ட் ஆகும். இந்த சிலபஸ் மட்டும் ஒரு வாரம் முடிய மண்டே ரைட்டா. ஸோ ஓகே, இப்போ கிளாஸஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா தரமா இருக்குங்க. அதாவது இப்போ நீங்க பாலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு மேக்கிங்கை தொட்டு, பிரசிடென்ட்டை தொட்டு, பார்லிமெண்ட்டை தொட்டு, வைஸ் பிரசிடென்ட் தொட்டு இண்டிவிஜுவலாவே முடிச்சு விட்டுருப்பேன். இது பாலிட்டிக்கு. அது எக்கனாமிக்ஸ் போனீங்கன்னா 5 இயர் பிளான். அதுக்கு முன்னாடி 5 இயர் பிளான் முன்னாடி என்ன 5 இயர் பிளான் டீடைலா பிரதமர் அடிப்படையில் ஒவ்வொரு பிரதமர் காலகட்டத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். இது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி யூனிட் 6, அதே மாதிரி ஜியோகிராஃபி, அதே மாதிரி ஐஎன்எம், அதே மாதிரி ஹிஸ்டரி, அதே மாதிரி சயின்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், அப்புறம் தமிழ் யூனிட் வைஸ் நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். அதே நம்ம பிடிஎஃபாவும் கொடுத்துருவோம். அப்புறம் மேத்ஸ் பேசிக் கிளாஸஸ்ல எடுத்துருவேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுப்பேன்ல, அது எல்லாமே நீங்க கிளாஸஸ் மாதிரியே பார்க்கணும். 11 டெஸ்ட் தாண்டி நான் சொல்றேன். 11 டெஸ்ட்ல கூடிய மேத்ஸ் தனியா வரும். அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அதெல்லாம் பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரியே நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். கிளாஸஸ் எல்லாமே பக்காவாக நம்ம தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, ஐஎன்எம், ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், தமிழில் 7 யூனிட், இங்கிலீஷில் 7 யூனிட், ஆப்டி ரேசிங் எல்லாமே கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் நான் தான் ரைட்டா. அதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டைல் ஆஃப் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்செப்ட் வைஸ் எங்கெல்லாம் நடத்தணுமோ அங்கே கான்செப்டை உள்ள நுழைச்சு விட்டுருப்பேன். கிளாஸஸில் எங்கெல்லாம் ஃபேக்ட் வேணுமோ அங்கே ஃபேக்டை நுழைச்சு விட்டுருப்பேன். ஏன்னா எல்லாமே கான்செப்ட் சொல்ல முடியாது. இப்போ நதிகள் இருக்குன்னா இந்த நதி அங்கே தான் ஓடுதுங்கிறது ஒரு ஃபேக்ட். இந்த நதிக்கு இதான் துணை நதிங்கிறது ஒரு ஃபேக்ட். அதெல்லாம் ஃபேக்ட் தானே. அதுக்கு ஷார்ட்கட்லாம் போட்டிருப்பேன். இப்போ நதிகள்லாம் மேப்பில் எடுத்திருப்பேன் ரைட்டா. அப்புறம் ஷார்ட்கட் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே ஷார்ட்கட்டை நுழைச்சு விட்டுருப்பேன். தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயம், அந்த மாதிரி எங்கெல்லாம் பின்னணி வேணுமோ, பேக்ரவுண்ட் வேணுமோ அங்கே பேக்ரவுண்ட் எடுத்திருப்பேன் ரைட்டா. இப்போ 86ஆம் சட்டத்திட்டம் வந்திருக்கு அப்படின்னா அது வாஜ்பாய் காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் இப்படி யோசிச்சிருப்பாரு, அடிப்படை கடமைகள், அப்படி அந்த பேக்ரவுண்ட் எடுத்திருப்பேன். எமோஷனல் அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக கிளாஸஸ்ல இருக்கும். எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்டுக்குள்ள உங்களை அந்த சப்ஜெக்டை பிடிக்க வைக்கணும். அதான் என்னோட முதன்மையான எய்மா இருக்கும் நம்ம பேட்ச்ல கூடிய கிளாஸஸ்ல ரைட்டா. யூடியூப்ல போடுற கிளாஸஸும் அப்படிதான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஆப்ஷன் எலிமினேஷன், ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட், OIM சீரிஸ் இப்போதான் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லா பேட்சஸ்லையும் இது வந்துடும் ரைட்டா ஆப்ல.
கிளாஸஸ் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா ஆப்பில் தான் நடக்குங்க. ஆப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணுவீங்க. அடிஷனலாக வெப்சைட்லேயும் நடக்கும், லேப்டாப் பிசி வச்சிருக்கவங்க வெப்சைட்லையும் பார்க்கலாம், அந்த லிங்க்கும் நான் தரேன். ரைட்டா? ஸோ ஓகே, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இறைவன் பேட்சுக்கான அந்த டெஸ்ட் இருக்குல்ல, மொத்தம் வாரம் எத்தனை கேள்விகள்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன், 150 கேள்விகள். ரைட்டா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு 7 மாதம் கொண்ட டெஸ்ட் பேட்ச் மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸை பார்த்து டெஸ்ட் போடலாம். ரைட்டா? ஸோ எல்லாமே உண்டு, ஆல் இன் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் மோடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நடக்கும், பிடிஎஃபாகவும் தந்துடுவோம், ஓஎம்ஆர்லையும் நடக்கும். ஆன்லைன்னா பட்டன் டெஸ்ட் மாதிரி இன்ஸ்டன்ட்டாக மார்க்கை பார்த்துக்கலாம். 200 கேள்வி, அதை 150 கேள்வி முடிஞ்ச உடனே உங்கள் மார்க் வந்துடும். ஓகேவா? பிடிஎஃப்னா ஓஎம்ஆர் வச்சு நீங்கள் பிரிண்ட் போட்டு, ஏன்னா ப்ராக்டிஸ் வேணும்ல, பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை பார்த்துக்கலாம். இதோட அடிஷனல் டெஸ்ட் இருக்குங்க. நான் சொன்னது இறைவன் டெஸ்ட்டுங்கிறது மெயின் டெஸ்ட், இந்த 7 மாதம் கொண்ட டெஸ்ட், வாரம் டெஸ்ட். இதை தவிர சாணக்கியா, ஆழ்கடல், புத்தக பித்தரை, அறிவுத்துறை, இந்த நேமில், இந்த பெயரில் அடிஷனல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். ரைட்டா? அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேத்ஸுக்கு ஒர்க் ஷீட்லாம் கொடுக்குறோம், அதாவது ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறோம் ரீசனிங் ஆப்டிடியூடுக்கு. இதை தவிர தமிழ் பிரம்மான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் லெவல் டெஸ்ட் இப்போ போயிட்டு இருக்கு ஆப்ல. ரைட்டா? அப்புறம் தமிழ் போர் ரெட்ரோன்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட், இண்டிவிஜுவல் டெஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ப்ராக்டிஸ் டெஸ்ட். இங்கிலீஷ்க்கு ஷேக்ஸ்பியர் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு. ரைட்டா? இங்கிலீஷும் நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அதையும் சொல்லிக்கிறேன். தமிழை நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் இப்போ தான் லான்ச் பண்ணோம், நல்லா தரமாக போயிட்டு இருக்கு. OIM சீரிஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்புறம் சூப்பர் பிரைன் மெத்தட், கரண்ட் இஷ்யூஸ், ஸ்ட்ராட்டஜிக் கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்கூல் புக் சீரிஸ். இந்த ஸ்கூல் புக் சீரிஸ்னா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 95% கிளாஸஸ்ல மெயின் கிளாஸஸ் பாலிட்டி INM முடிக்கிறப்ப ஸ்கூல் புக் எழுத்து போட்டு முடிச்சிருப்பேன். சில சின்ன பாயிண்ட் ஸ்கூல் புக்ல மிஸ் ஆகும்ல, பாக்ஸ் கண்டென்ட் சமதளமா கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக் சீரிஸ்ங்கிற பேர்ல நடத்திருக்கேன். கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னு வைங்களேன், ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே முடிஞ்சுன்னு அர்த்தம். அன்னோன் சீரிஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், சயின்ஸ் MCQ டிஸ்கஷன், சூப்பர் கிளாஸ், R&D கிளாஸஸ்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். ரைட்டா? இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் பார்த்துருங்க. முக்கியமாக எனக்கு பிடிச்சது இந்த OIM ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட், எனக்கு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக பிடிச்ச கிளாஸஸ் சீரிஸ். ரைட்டா? சார் அதையும் பார்த்துருங்க. சார் புக்ஸ்லாம் எதுவும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் தமிழ் புக்ஸ் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. GSக்கும் மேத்ஸ்க்கும் தேவையில்ல, நம்ம கிளாஸ் நோட்ஸு, டெஸ்ட்டு, PDF போதும். ரைட்டா? தமிழுக்கு மட்டும் புக்ஸ் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்க்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் கூட தேவையில்ல, லாங்குவேஜுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ரைட்டா? மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாக்கெட் நோட்ஸ் PDFன்னு சொல்லிட்டு கொடுப்போம், இது ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். மேத்ஸ் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட், ரீசனிங் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்னா டெஸ்ட்க்கு வைக்கிற எல்லாமே மெட்டீரியல்ஸ் தானே. அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரமாக கொடுப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 500 கேள்விகள். ரைட்டா? அது மட்டுமே ஒரு 5000 கேள்விகள் இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஷார்ட்கட்ஸ் PDF, தமிழ் யூனிட் வைஸ் PDF, கரண்ட் அஃபேர்ஸ் PDF. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இப்போ அப் டு டேட் 2026 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொரு எக்ஸாம் முடிய அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏதாவது 2021, 22 கூடிய கொஸ்டின்ஸை தூக்கி கொடுக்கல, அதுவும் இருக்கும், லேட்டஸ்டாகவும் இருக்கும். ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே சார், நான் இப்போ ஜாயின் பண்ணிடுறேன், பிளான்லாம் ஓகே, பக்காவா இருக்கு, கிளாஸஸ் ஓகே, டெஸ்ட் ஓகே, அடிஷனல் டெஸ்ட் சொல்லிட்டீங்க, ஏன்னா எல்லாமே பிளானு எல்லாமே பக்காவா இருக்கு சார், 7 மாசத்துல அங்கே முடிக்கிறோம் சார், தரவா முடிச்சிடுறோம் சார், பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் சார்? முதன்மையாக நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், கிளாஸஸை பார்க்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணும். ரைட்டா? இது குறிப்பாக GSக்கு கண்டிப்பாக செய்யணும், தமிழுக்கு நம்ம PDF தனியாக கொடுத்துருவோம். அப்புறம் டெஸ்ட் எழுதணும். இந்த 3 ப்ரொசீஜர் மட்டும் கன்சிஸ்டன்சியா 7 மாசம் பண்ணீங்கன்னா நீங்க பாஸ். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் போட்டு இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் பண்ணீங்கன்னா பாஸ். இடையில எந்த யோசனையும் இல்லாம, பிசுறு தட்டாம, பொட்டில் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்பை மட்டும் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ், கன்ஃபார்ம் போஸ்டிங். நான் அடிச்சு சொல்றேன். ரைட்டா? எழுதி வச்சுங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6-7 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் போடுவோம், அதை எழுதி பார்க்கணும். அப்புறம் ஆப்ஷன் எலிமினேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க படிக்கிறப்பவே ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் சீரிஸை பார்த்துட்டே இருங்க. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சில விஷயம்லாம் தெரிஞ்சதை வச்சு சொல்லுவேன், அதனால அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால 6 மாசம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் வீடியமா அதை பார்க்கணும். அப்புறம் அப்டேட்டட் வகுப்புகள் எல்லாமே இந்த சூப்பர் பிரைன் சீரிஸ்ல நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன், அதையும் சைடில் பார்க்கணும். ஸோ அந்த 3 ஸ்டெப், இந்த 3 ஸ்டெப், மொத்தம் இந்த 6 ஸ்டெப்பை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்புங்கிறது முதல் 6 மாதம், அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுடுறோம் அதை. ரைட்டா? ஸோ ஓகேங்க. ஸோ என்ன சிலபஸ் உங்களுக்கு தெரியும், ஷெடியூல் கொடுத்துட்டோம், ஸ்டடி பிளான் சொல்லிட்டேன், கிளாஸஸ் சொல்லிட்டேன், டெஸ்ட் சொல்லிட்டேன், PDF எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், அடிஷனல் டெஸ்ட், அடிஷனல் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். ரைட்டா? சரி, ஓகே சார், ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் சார், ஆப்பில் ஜாயின் பண்ணணும், ஆப் லிங்க் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சார், ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபீஸ் வந்து ஒரு 90% ஆஃபரில் 2300 மட்டும்தான், 2300 மட்டும்தான். மாதம்லாம் இல்லை,
ஒரு வருஷத்துக்கு. இந்த 2300 வெறும் டெஸ்ட் மட்டும் இல்ல, கிளாஸ், டெஸ்ட், பாக்கெட் நோட்ஸ், ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன், R&D, சூப்பர் பிரெயின் கிளாसेस, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், எக்ஸ்ட்ரா டெஸ்ட், அடிஷனல் PDF எல்லாம் சேர்த்து 2300 தான் ஒரு வருஷத்துக்கு. 40000, 30000, 25000, 20000 இல்ல. ரைட்டா? அந்த பேச்சுக்கு இடம் இல்ல. வெறும் 2300 தான். இந்த ஒரு ஆஃபர் நீங்க ஆப்ல போயிட்டு டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அமௌண்ட் அதிகமா காட்டும். நான் என்ன ரூட்ல நீங்க இத ஜாயின் பண்ணனும்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இது ஆஃபர், இது வந்து மார்ச் 20 வரைக்கும். மார்ச் 20க்கு அப்புறம் இந்த ஆஃபர் இருக்காது. ரைட்டா? சோ இறைவன் பேட்ச். என்ன பேட்ச்? இறைவன் பேட்ச். ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், PDF அடங்கிய ஒரு தரமான பேட்ச். அதுக்கான ஆஃபர் அமௌண்ட் 2300 மார்ச் 20 வரைக்கும். சரி, எப்படி சார் ஜாயின் பண்றது? எல்லாம் ஓகே, எப்படி ஜாயின் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபோன் நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க. 9438444441 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோன் நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு குருநாத் அகாடமின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி இந்த பேட்ச் குரூப் 4 குரூப் 2 ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். நான் அதையும் சொல்லிக்கிறேன். அதாவது குரூப் 2 பிரிலிம்ஸ் படிக்கிறவங்க. ரைட்டா? ஸோ அது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் இறைவன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அட்மின் உங்களை அதிகபட்சம் ஒரு நாள், அதிகபட்சம் சொல்றேன், ஒரு நாள் கேப்ல சேர்த்துருவார். உங்க கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். 1 இயர் இறைவன் பேட்ச் ஆக்டிவேட் ஆயிடும். அது உள்ள இன்ட்ரோ வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இதிலே சொல்லிட்டேன், மேக்ஸிமம் கிளாஸஸ் டெஸ்ட் ஸ்டடி பிளான்லாம் சொல்லிட்டேன். அதனால அதுலேயும் போட்டிருப்பேன். ரைட்டா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் போட்டுருவேன் நான், நீங்க பார்க்குறப்ப இருக்கும். ரைட்டா? ஸோ இறைவன் பேட்ச், ஐ வாண்ட் டு ஜாயின் இறைவன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம அட்மின் உங்களை சேர்த்துருவார். மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு. அதையும் சொல்லிக்கிறேன். சரி, ஆப் எப்படி சார் இன்ஸ்டால் பண்ணணும்? ஆப்பை பொறுத்த வரைக்கும் குருநாத் IAS அகாடமி, நம்ம ஆப் நேம் வந்து குருநாத் IAS அகாடமி. பிளே ஸ்டோரில் போயிட்டு தட்டினாலும் வரும், இல்லை கீழே லிங்க் தரேன், கீழே ஆப் லிங்க் தரேன், கிளிக் பண்ணுங்க. ஆப் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால் தட்டுங்க. தெளிவாக சொல்லிக்கிறேன் பாருங்க. இன்ஸ்டால் தட்டுங்க. இன்ஸ்டால் தட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்டர் நவுன்னு கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப் லிங்கை கிளிக் பண்ணோம், இன்ஸ்டால் கிளிக் பண்ணோம், ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணோம். ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபுல் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், அதாவது யார் படிக்க போறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர், நீங்களே ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி இங்கே பாஸ்வேர்ட் தட்டி ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால், ரெஜிஸ்டர் நவ், டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ரெஜிஸ்டர் பண்றப்போ மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, உங்க மொபைல் நம்பர், அதை டைப் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு உருவாக்கி இருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டும் டைப் பண்ணி லாகின் தட்டுங்க. லாகின் பட்டனை தட்டுங்க. ஆப் உள்ள வந்துட்டீங்கன்னா அர்த்தம். இந்த இடத்துல இறைவன் பேட்ச்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்க அந்த வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். கீழே மை கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸஸ் டெஸ்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாரம் ஒரு டெஸ்ட், மண்டே டெஸ்ட். கரெக்டாக வர மண்டே என்ன டேட்டு? ஒரு இன்னைக்கு என்ன மார்ச் 9 மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து ஒரு முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் 16. சப்போஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12, 13 அந்த டைமில் கூட பார்க்கலாம் இந்த வீடியோவை. மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிடும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மார்ச் 16, அந்த வீக்லி டெஸ்ட். அப்போ அடுத்த வாரம் முதல் வாரம் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி வச்சுங்க கணக்கு அப்படி வச்சுங்க. ஆனால் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் அது வீக் 1 வீக் 2 சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் அப்லோட் ஆகிருக்கும். நீங்க எப்ப ஜாயின் பண்ணாலும் அதான் முதல் வாரம் சொல்லிட்டு நீங்க படிச்சு வீக் 1 வீக் 2 சொல்லிட்டு படிச்சு முடிக்க வேண்டியதான். நான் அதையும் சொல்லிக்கிறேன். கிளாஸஸ் ரெக்கார்டா கிளாஸஸ் தான், ஆனா லைவ் மாதிரியே ஃபீல் ஆகும். எந்த டவுட்ஸ் வந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டா அதிகபட்சம் ஒரு நாள் கேப்ல கிளாரிஃபை பண்ணிடுவோம். அதையும் சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ ஓகே. அதனால இதை வெப்சைட் யாருக்கு அப்படின்னா பிசி லேப்டாப் யூஸ் பண்றவங்க வெப்சைட்ல அடிஷனலா நீங்க பயன்படுத்திக்கலாம். பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கலாம். வெப்சைட்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ல தான் ஆனால் அட்மிஷன் போடணும், ஆப்ல தான் என்ரோல் பண்ணணும். அடிஷனலா வெப்சைட்ல பார்த்துக்கலாம். வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிராப் டவுன் பாக்ஸில் லாகின்னு தட்டினீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நான் வெப்சைட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஆப்பில் மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரும் ஆப்பில் ஒரு பாஸ்வேர்டு உருவாக்கியிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டும் போட்டு சைன்இன் தட்டினீங்கன்னா வெப்சைட்டில் வந்தாச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ உள்ளே போனீங்கன்னா அந்த ஆப் உள்ளேயும் வெப்சைட் உள்ளேயும் போனீங்கன்னா உங்கள் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேப், தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், இங்கிலீஷ், மேத்ஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே OIM சீரிஸும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். காம்போ மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து உள்ள அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், ஆப் எப்படி பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லி இப்படி இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் இதான் ஃபோன் நம்பர், மறக்காமல் சேவ் பண்ணுவீங்க.
இந்த ஃபோன் நம்பருக்கு குருநாத் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் இறைவன் பேட்ச் நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணா போதும். ஜாயின் பண்ற ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். வாட்ஸ்அப் பண்ணா போதும், ரைட்டா? டக்குன்னு உங்களை நீங்க ஜாயின் பண்ணிடலாம், ரைட்டா? அந்த ப்ரொசீஜர்லாம் ஜாயினிங் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நம்ம அட்மின் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவார், ரைட்டா? ஸோ மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அடுத்த இதில் நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். அதனால மறக்காம அதையும் பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.